அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விருந்தினரை உபசரித்தல். யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகிறாரோ அவர் தம் விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும். வீட்டிற்கு வருபவர்களை இன்முகத்துடன் வரவேற்பதும் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பதும் ஒரு சிறந்த பண்பாகும். இது சமூகத்தில் உறவுகளையும் நட்பையும் பலப்படுத்தும். உண்மையும் நேர்மையும். உண்மை பேசுவதை கடமையாக்கிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உண்மை நன்மையின் பக்கம் வழிநடத்தும். நன்மை சொர்க்கத்திற்கு வழிநடத்தும். பொய் சொல்வதை தவிர்க்கவும். ஏனெனில் பொய் தீமையின் பக்கம் வழிநடத்தும். தீமை நரகத்திற்கு வழிநடத்தும். ஒரு மனிதனின் நேர்மை தான் அவனது முழுமையான ஆளுமையை உருவாக்குகிறது. ஒரு சிறிய பொய் கூட காலப்போக்கில் பெரிய தீமைகளுக்கு காரணமாகிவிடும். எனவே எத்தகைய சூழலிலும் உண்மையை துணிச்சலாக பேசுவது ஒரு மூமினின் பண்பாகும். பிறர் குறைகளை மறைத்தல். யார் ஒரு முஸ்லிமின் குறைகளை இவ்வுலகில் மறைக்கிறாரோ அவருடைய குறைகளை அல்லாஹ் மறுமை நாளில் மறைக்கிறான். மற்றவர்களிடம் இருக்கும் தனிப்பட்ட குறைகளையோ தவறுகளையோ ஊர் முழுவதும் பரப்பி அவர்களை அவமானப்படுத்துவது தவறு. பிறரின் கௌரவத்தை பாதுகாப்பவருக்கு இறைவன் தகுந்த கூலியை வழங்குகிறான். சமூகத்தில் ஒருவரை பற்றி அவதூறு பரப்பாமல் இருப்பதே சிறந்ததாகும். ஆசை மற்றும் பேராசை. ஆதமின் மகனுக்கு மனிதனுக்கு தங்கத்தினால் ஆன ஒரு பள்ளத்தாக்கு இருந்தால் அவன் தனக்கு இன்னொன்று வேண்டும் என்று ஆசைப்படுவான். அவனது வாயை மண்ணறையின் மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது. மனித ஆசைக்கு எல்லையே இல்லை. வசதிகள் பெருக பெருக இன்னும் வேண்டும் என்ற பேராசைத்தான் வளரும். இந்த தேடல் மரணம் வரை தொடரும் என்பதால் பேராசையை கட்டுப்படுத்தி இருக்கும் வசதிகளில் திருப்தி அடைய பழக வேண்டும். உடல் ஆரோக்கியம் மற்றும் ஓய்வு. இரண்டு அருட்கொடைகள் விஷயத்தில் மக்கள் ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள். ஒன்று ஆரோக்கியம், மற்றொன்று ஓய்வு நேரம். நமக்கு உடல் நலம் இருக்கும்போது போதிய நேரம் கிடைக்கும் போதும் அவற்றை நல்ல காரியங்களில் பயன்படுத்த நாம் தவறவிடுகிறோம். நோய் வந்த பிறகு ஆரோக்கியத்தை பற்றியும் முதுமை வந்த பிறகு